இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சுதீஷ், அந்த குறிப்பிட்ட கிளினிக் உரிய முறையில உரிமம் பெற்றுதான் வைக்கப்பட்டிருக்கிறதா? அதிகாரிகளுடைய விசாரணையில தற்போது வரைக்கும் ஏதேனும் தகவல்கள் தெரிய வந்திருக்கா? வேதவள்ளி, இது குறித்தான விசாரணை தற்போது தொடர்ந்து சுல்தான்பேட்டை பகுதியில் அந்த தனியார் மருத்துவமனை உரிமையாளர் தாஸ் என்பவரிடம் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சந்தேக மரணம் என்கின்ற அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையுடைய விசாரணையும் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது. மருத்துவம் சார்ந்த துறை என்பதால் கோவை மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ராஜகோபால் நேரடியாக சுல்தான்பேட்டை பகுதிக்கு சென்று சிகிச்சை அளித்த தாஸ் என்பவருடன் தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே இறந்த இளைஞருடைய உடல் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. வயிற்று வலிக்காக ஊசி போடுவதற்காக சென்ற 22 வயது ஆன பிரபு என்கின்ற இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அவர்களுடைய பெற்றோர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். பெரும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் பெற்றோர் மட்டுமல்லாமல் அவர்களுடைய உறவினர்களும் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் தற்போது அமர்ந்து காலை முதல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மகனுடைய இறப்பிற்கு உரிய விசாரணை மேற்கொண்டு அந்த தவறான சிகிச்சை அளித்ததாக கூறுகிறார்கள். அந்த சிகிச்சை அளித்த மருத்துவரை கைது செய்ய வேண்டும், இதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், அந்த மருத்துவமனையை மூட வேண்டும் என்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை முடிந்து பிரேத பரிசோதனை நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எது மாதிரியான தவறுதல் மருத்துவ தவறுகள் நடைபெற்றிருக்கிறது என்று பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்த பிறகு தெரிய வரும். இதற்கிடையே காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறையுடைய விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் தான் மற்ற விவரங்கள் தெரிய வரும் என்று கூறியிருக்கிறீர்கள். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.